This video sponsored by SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா பணம் சம்பாதிக்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம். இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிது உணவு வயிற்றுக்கு தரும் நிலை. செவியுணர்விற் கேள்வியடையார் அவையுணவின் ஆன்றோரோடொப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித்தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை பெரும் விண்ணுலகம் தேவர்க்கு சமமாவர். கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர் குறுக்கத்தின் உற்றாந்துணை. கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும். இழுக்கலுடையே ஒன்றுகோலற்றே ஒழுக்கமுடையவர் சொல். ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொற்கள் வழுக்கல் உடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல வாழ்க்கையில் உதவும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும். கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும். பிழை துணர்ந்தும் பேதைமை சொல்லாரே துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். நுண்ணியதாக ஆராய்ந்தறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர். பிழைபட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார். கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. தெளிவான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாயினுமென். செவியால் கேள்வி சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மாக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன. நன்றி, வணக்கம்.